எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் இருக்கடா. சாலா நல்லாக்கியா? நல்லா இருக்கேன். சீமா நல்லா இருக்கியா? டாடி நல்லாக்கியா? நல்லா இருக்கேன்மா. சீமா நல்லா இருக்கியா? அம்மா நல்லா இருக்கியா? வீடியோ சொல்லு. அம்மா சீமா நேமே நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன். ஐயோ சூப்பர். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா கேட்டியா? எல்லாரும் நல்லாக்கியா? நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கியா? ஹalleluya. Hallelujah. Hallelujah. Yeah. ஆமென். Amen. 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 வெரி குட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஓகே, இந்த நேரத்துலையும் நம்ம ஏசப்பாக்கு பாட்டு பாடி ஏசப்பா கூட கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவரை துதிச்சு அவரை ஆராதிக்கலாம். நீங்களும் எங்க கூட சேர்ந்து அவரை துதிங்க, அவரை ஆராதிங்க. நீங்க ரெடியா பாட்டு பாடலாமா? ஏசப்பாக்கு பாட்டு வரலாம். ஜெரியா பாட்டு பாடலாமா? பாடலாமா? அம்மா ஜெரியா பாடலாமா? அம்மா ரெடியா? டி சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கி விட்டு, சிறிய எளிய என்னை நோக்கி பார்த்து புழுதியில் இருந்து தூக்கி விட்டு, என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க தேவனே, என்னை பிரபுக்களோடு உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனம் சுதந்தரிக்க பண்ணும் தேவனே, விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரப்பி பறந்திட செய்வார், தலையை எண்ணெயா அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்தோடிட செய்வார், தலையை எண்ணெயா அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்தோடிட செய்வார், மதிலுக்குள்ளே அடித்து காயப்படுத்தி மனிதர் சொற்களாலே மனதை வருத்தி, மதிலுக்குள்ளே அடைத்து காயப்படுத்தி மனித சொற்களாலே மனதை வருத்தி, என்னை மட்டுப்படுத்த நினைத்தோர் முன்பு மதிலின் மேலே படரச் செய்து கனி தரும் செடியாய் மாற்றார், என்னை மட்டுப்படுத்த நினைத்தோர் முன்பு மதிலின் மேலே படரச் செய்து கனி தரும் செடியாய் மாற்றுவார், விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரப்பி படர்ந்திட செய்வார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்தோடிட செய்வார், வீட்டார் தரிசனத்தை அவமதித்தும் வேண்டாம் என்று ஏகமாய் வெறுத்தும், வீட்டார் தரிசனத்தை அவமதித்தும் வேண்டாம் என்று ஏகமாய் வெறுத்தும், என்னை தரிசனங்கள் காண செய்த தேவன் என்னுடன் இருந்து காரியத்தை வாய்த்திடச் செய்வார், என்னை தரிசனங்கள் காண செய்த தேவன் என்னுடன் இருந்து காரியத்தை வாய்த்திட செய்வார், விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரப்பி படர்ந்திட செய்வார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்தோடிட செய்வார், செய்த நன்மைகளை மறந்துவிட்டு செய்யாத குற்றத்தை சுமத்தி விட்டு, செய்த நன்மைகளை மறந்துவிட்டு செய்யாத குற்றத்தை சுமத்தி விட்டு, என்னை தனிமையிலே கண்ணீர் சிந்த வைத்த போது தேடி வந்து வாழ்வு தந்து பெருகிடச் செய்வார், என்னை தனிமையிலே கண்ணீர் சிந்த வைத்த போது தேடி வந்து வாழ்வு தந்து பெருகிடச் செய்வார், விருத்தியாக்குவார், விசாலமாக்குவார், பழகி பரப்பி படர்ந்திட செய்வார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார், நிரம்பி வழிந்தோடிட செய்வார், தலையை எண்ணெயால் அபிஷேகம் செய்வார்,
நிரம்பி வழிந்தோடிட செய்வார். ஹalleluya. ரெடி 1 2 3 ஸ்டார்ட். என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. என் பாதங்கள் கல் மீது இடராமல் கண் வைத்து காப்பவரே, எப்பக்கம் சத்துரு முயன்றாலும் நடு நின்று காப்பவரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே. ஒரு குறைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினாரே. அக்கினி சூளையில் எரிந்த போது என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காப்பவரே. அக்கினி சூளையில் எரிந்த போதும் என் பக்கம் நின்றவரே, கருகின வாசனை இல்லாமலே கருத்தோடு காப்பவரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே. ஒரு குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. 1000 தடை வழி மாறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே. அனுப்பின தேவன் நீர் பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. 1000 தடை வழி மாறித்தாலும் கொஞ்சமும் பயமில்லையே. அனுப்பின தேவன் நீர் பெரியவரே, என் தடையிலும் பெரியவரே. ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே. ஒரு குலைந்த யாக்கோபனை இஸ்ரவேலாய் மாற்றினீரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. ஒரு குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. இயேசு என்னை அழைத்தாரே, இயேசு என்னை விடுவித்தாரே. ஒரு குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. ஏல் மோஷா ஏல் மோஷா ஏல் மோஷா என்னை காப்பவரே, ஏல் மோஷா உருவாக்கினீரே. ஒரு குலைந்த பாவி என்னை நீதிமானாய் மாற்றினாரே. ஏல் மோஷா ஏல் மோஷா. வெரி குட். ஹalleluya. அம்மா வாசம் வைக்கலாமா? ஓகே மச்சலா. வாசம் வைக்கலாமா? படிக்கலாமே. வாசம் வைக்கலாமா? ஆதியாகமம் 28:19. அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்று பெயரிட்டான். அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூஸ் என்னும் பெயர் இருந்தது அப்படின்னு இந்த வசனம் சொல்லுது. எனக்கு இந்த வசனம் படிக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் ரொம்ப என்கரேஜிங்காகவும் இருந்துச்சு. பிகாஸ் நம்மளோட லைஃப்பில் இந்த லூஸுங்கிற வேர்ட் வந்து நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். அப்படி தானே டாடி? எங்கெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்? எல்லாரும் திட்டும்போது எல்லாரும் கரெக்ட் எக்ஸாக்ட்லி. எல்லாரும் நம்மளை திட்டும்போது ஸ்கூல் போன டீச்சர் நீ என்ன லூஸா, ஏன்டா அப்படி லூஸ் மாதிரி பேசுகிற அப்படிம்பாங்க. நம்மளை வந்து நம்ம ஏதாவது ஒரு ஒர்க் சரியாக பண்ணலாம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லேயே நம்மளை சொல்லுவாங்க, ஏ லூஸுடா அவன் கூட சேராதடா, அவன் லூஸ் மாதிரி பேசுவா, இதுக்குமே லைக் இல்லை, அந்த லூஸோடலாம் சேராதீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வேர்டை வந்து ரொம்ப நெகட்டிவாக நம்ம நிறைய டைம் மேபி நிறைய பேர் கேட்டிருக்கலாம், இல்லை நிறைய பேர் கேட்காம இருந்திருக்கலாம். ஆனால் ஒருவேளை நம்ம இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை ஒரு ஸ்டூடெண்ட்டாவோ இல்லை வந்து எந்த சுச்சுவேஷன்லேயும் நம்மளோட ஒர்க் பிளேஸ்லேயோ இல்லை நம்மளோட
படிக்கிற இடங்கள்லையோ இல்லை நம்ம வாழ்க்கையிலையோ இல்லை நம்மளோட ஃபேமிலிக்குள்ளேயோ நம்ம வந்து இப்படி ஒரு வார்த்தையை வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னு சொன்னால் இந்த வார்த்தை வந்து நிச்சயமாக நம்மளை வந்து என்கரேஜ் பண்ணக்கூடிய ஒரு வார்த்தை. ஏன்னா இந்த உலகம் வந்து நம்மளை என்ன பேர் வச்சு வேணால் கூப்பிடுவோம், அப்படி தானே டாடி? என்ன வேணால் அந்த சுச்சுவேஷன் கேட்டாப்புல என்னென்ன நெகட்டிவ் வேர்ட்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் வந்து நம்ம மேலே திணிக்கிறதுக்கோ ரெடியாக இருக்கும் இந்த உலகம் வந்து. கரெக்டாக நம்ம ஏதோ தெரியாமல் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருந்துருக்கலாம், இல்லைனா நம்ம வந்து மற்றவங்களை போல் இந்த உலகத்தார் போல் நம்ம நிறைய நாலேஜ் கெயின் பண்ணாமல் இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டூடெண்ட்ஸ் இதை எப்படி ஃபேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், மற்ற பிள்ளைங்க வந்து நிறையா மால்ஸு, பார்க்கு, பீச்சு, தியேட்டர், படம் அப்படின்னு சொல்லி உலகத்தோட நிறைய ஞானங்கள், நிறைய காரியங்கள், உலகத்தோட நிறைய விஷயங்கள் தெரிஞ்சு வச்சுருப்பாங்க, அதை பற்றின நாலேஜ் நிறைய கெயின் பண்ணி வச்சுருப்பாங்க. ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகள் வந்து அந்த குரூப்போடு போய் நிற்கும் போது அவங்க பேசுகிற எந்த ஒரு விஷயங்களும் அந்த பிள்ளைங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த இடத்துல வந்து நம்மளுக்கு ஒரு தலகுனிவு மாதிரி பிஹேவ் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளை வந்து அவங்க லூஸுன்னு ட்ரீட் பண்ணலாம், இது ஒன்றுமே தெரியாது, ஒன்றுத்துக்குமே லைக் கிடையாது, இவங்கிட்டலாம் பேசி வேஸ்டடா, இவகிட்டலாம் எதுக்கு நீ சொல்கிற இதெல்லாம், போயிட்டு அவளுக்கு வந்து தெரியாது, இன்னும் நம்மளை வந்து ஐயோ அவங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் அப்படின்னு சொல்லி கூட நம்மளை கேலி செய்கிற பிளேஸாக கூட இருக்கலாம், நம்மளை கிண்டல் பண்ணுற பிளேஸாக கூட இருக்கலாம். இது வந்து நிறைய இடங்களில் நம்ம வந்து இப்படி மட்டும் இல்லாமல் ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் சில வீக்னஸ் நிமித்தமாக கூட இந்த மாதிரி நேம்ஸ் எடுத்துருக்கலாம். நம்ம ரொம்ப லேசியாகவோ ஏதோ ஒன்று பண்ணாமல் இருந்திருப்போம், இல்லைனா நம்ம சில காரியங்களில் நம்ம வீக்னஸ் நிமித்தமாக நம்ம ஏதாவது ஒரு தவறுகள் செஞ்சுருப்போம். அந்த டைமில் கூட நமக்கு ஏகப்பட்ட பட்ட பெயர்களாக இருக்கலாம், இல்லை நமக்கு வந்து இஷ்டத்துக்கு ஒவ்வொருத்தரும் நமக்கு ஒரு நேம் வச்சுருப்பாங்க, அப்படி தானே? ஆனால் நம்ம அப்பா நம்மளை எப்போ எப்படி கூப்பிடுறாரு அப்படின்னு சொன்னால், வசனத்தில் வந்து நம்ம வந்து மோசேவை கூப்பிடும் போது கூட பார்த்துருக்கலாம். மோசே மோசே அப்படின்னு சொல்லி நம்மளோட சொந்த நேம், நமக்கு வைக்கப்பட்டிருக்கிற நேமை வச்சு தான் ஆண்டர் கூப்பிடுறாரு. ரெண்டாவது சாம்வேலா இருக்கட்டும், சாம்வேலே சாம்வேலே அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடுறாரு. யாத்ராகமம்ல 4வது அதிகாரம் 22வது வசனத்தில் ஆண்டர் சொல்றாரு, அப்பொழுது நீ பார்வோனுடனே சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் என்னுடைய குமாரன், என் சேஷ்ட புத்திரன் அப்படின்னு சொல்லி ஆண்டர் சொல்றாரு. ஸோ நம்ம ஒவ்வொருவரும் ஆண்டருக்கு அவ்வளோ ஸ்பெஷல். அவரோட கைகளால் நம்மளை ஆசாசியாக உருவாக்கியிருக்கிறாரு. நம்ம அவரோட கையின் கிரியைகள், நம்ம அவரோட பிள்ளைங்க அப்படின்ற நேம் தான் நமக்கு வந்து பைபிள் ஆண்டர் வந்து நமக்கு நேம் வச்சிருக்கிறாரு. ஸோ இந்த உலகம் நமக்கு வைக்கிற பட்டப்பேர், நமக்கு வந்து கேளிக்கை செய்கிறதுக்கு வச்சிருக்கிற நேம்ஸு எதுவுமே வந்து செல்ல போகிறது கிடையாது. ஏன் அப்படின்னு சொன்னால், லூஸுன்னு சொல்லப்பட்டிருந்த அந்த இடம் வந்து அதுக்கு பிறகு என்னவா சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால் பெத்தேல். பெத்தேல்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம அதுக்கு முன்னாடி வசனத்தில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறல்ல, இது வானத்தின் வாசல் என்றான். இது வந்து யாக்கோபுக்கு ஆண்டவர் வந்து சொப்பனத்தில் தரிசனமாகி பேசும்போது, அவனுக்கு வந்து ப்ராமிஸ் பண்ணும்போது, அவன்கிட்ட பேசும்போது அந்த இடத்துக்கு வச்ச நேம். ஸோ வந்து அவன் கண்ட கனவின் நிமித்தமாக அவன் வந்து இந்த நேம் வச்சுருப்பான். ஸோ இதில் பியூட்டி என்ன அப்படின்னு சொன்னால், நம்மளோட லைஃப்பில் இவ்வளோ நாள் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை என்ன பேர் வச்சு கூப்பிட்டுருந்தாலும் சரி, நம்மளை வந்து அவங்க இஷ்டத்துக்கு நம்மளை வந்து என்னென்ன நெகட்டிவாக, லூஸு, முட்டாள், ஐயோ தூங்கு முஞ்சே, மேபி நம்மளோட ஃபிசிக்கல் இது வச்சு கூட நிறைய பேர் நேம்ஸ் வைப்பாங்கல்ல, ஃபிசிக்கல் நேம்ஸ் கூட வைப்பாங்களா. இப்போ யாராவது கருப்பாக இருக்குன்னா கருவாச்சி, நம்ம வந்து ஷார்ட்டாக இருக்கோன்னா குள்ளச்சி அப்படின்னு சொல்லி சில இடத்துல சில பேர் ஃபன்னாக நம்மளுக்குள்ளே பேசுகிறது இருக்கும். ஆனால் சில பேர் சொல்கிற காரியங்கள் வந்து ரொம்ப ஹர்ட்ஃபுல்லாக இருக்கும், அப்படி தானே? சில பேர் வேணும்னே நம்மளை காயப்படுத்தணுங்கிறதுக்காகவே இந்த மாதிரி வேர்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணி நம்மளை ஹர்ட் பண்ணுவாங்க. ஸோ நம்மளோட வாழ்க்கையில் இதுக்கு முன்னாடியும் சரி இப்போ வரைக்கும் யார் நம்மளை என்ன மாதிரி நேம்ஸ் சொல்லியிருந்தாலும், எப்படிப்பட்ட கஷ்டப்படுத்துகிற வார்த்தைகள், நெகட்டிவ் வேர்ட்ஸ் நம்ம மேலே இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தாலும், நிச்சயமாக நம்ம அதுவாக இருக்க போகிறது கிடையாது. சில பேர் கெட்ட வார்த்தை நிமித்தமாக கூட நம்மளை வந்து அக்யூஸ் பண்ணலாம். இந்த பொண்ணா, அவள் இப்படி தான், அவள் வேசி, அவள் வந்து இப்படி அப்படின்ற நெகட்டிவ் வேர்ட்ஸ்லாம் நம்ம நிறைய பேர் மேலே ஈஸியாக யூஸ் பண்ணிடுறோம், அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி என்ன ஒரு வேர்ட்ஸ் யார் நம்ம மேலே யூஸ் பண்ணாலும், நம்ம அப்பா நமக்கு வந்து நம்மளை வந்து அவ்வளோ ஆசையாக நமக்கு வச்சிருக்கிற பேர் வச்சு தான் நம்மளை கூப்பிடுவார். இன்னும் ஏன் பிள்ளை, ஏன் செல்லம், ஏன் குமாரத்தி, ஏன் குமாரன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம அப்பா கூப்பிடுவார். ஸோ இந்த வசனம் அந்த ஸ்தலத்திற்கு பெத்தேல் என்ற பெயரிட்டான், அதற்கு முன்னே அவ்வூருக்கு லூசு என்று பேர் இருந்தது அப்படின்றது போல தான். இவ்வளோ நாள் எப்படியா இருந்தாலும் சரி, ஆனால் இனிமேட்டு நம்மளோட நேம் அப்படி இருக்க போகிறதில்ல, வானத்தின் வாசல் மாதிரி தான். நம்மளோட ரிலேஷன்ஷிப் நம்ம அப்பாவோட
எப்பவுமே சரியாக இருக்கும்போது நம்ம அவரை மட்டும் நம்பி இந்த சோதனைகளை இந்த பிரச்சனைகளெல்லாம் நம்ம சகிச்சு நம்ம வாழ்க்கையில் தாண்டி வந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கான பலன்கள் ஆண்டவர் வந்து நிறைய வச்சிருக்கிறார். நம்ம அந்த இடத்துல இப்படி சொல்லிட்டாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு அஃப்கோர்ஸ் மனசு கஷ்டமாக தான் இருக்கும். இந்த வேர்ட்ஸ் எல்லாம் கேட்கும்போது நிச்சயமாக யாருக்கும் ஹாப்பியாக இருக்க போகிறது கிடையாது. நம்ம அந்த வேர்ட்ஸ் நினச்சி நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம். நமக்கு ரொம்ப கவலையாக இருக்கும் நிறைய நேரம். என்னடா நம்மளை இப்படி சொல்கிறாங்க, நம்மளை இப்படி வேர்ட்ஸ் யூஸ் பண்ணி நம்மளை பேசுகிறாங்க, நம்ம இப்படி கிடையவே கிடையாது, நம்ம இப்படி ஆனால் இவ்வளோ நெகட்டிவாக இவ்வளோ தப்பான வார்த்தைகளை நம்ம மேலே உபயோகப்படுத்துகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிறையா கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனால் the days are coming, the good days are coming. ஆண்டவர் வந்து நம்மளோட நேமை வந்து என்னவா கூப்பிடணும்னு நினச்சிருக்கிறாருன்றதை யோசிச்சு பாருங்க. நம்ம ஒரு மொமெண்ட் நம்ம அப்பா நம்மளை அப்படி கூப்பிடுவாரா அப்படின்னு நம்ம யோசிச்சோனாலே நம்மளோட கவலை பறந்து போயிடும். நம்ம அப்பா நம்மளை என்றைக்குமே அப்படி கூப்பிட போகிறதில்ல. நம்ம அவரை பார்க்கும்போது என் செல்லமே, என் பிள்ளையே அப்படின்னு சொல்லி தான் நம்மளை வந்து கூப்பிட போகிறாரு. அப்படி தானே? அந்த நாளுக்காக தான் நம்ம எல்லாருமே காத்துட்ருக்கோம். இப்போது நம்ம அவரோட பிள்ளைகள் தான். ஸோ இந்த உலகத்தில் யார் என்ன வேர்ட்ஸ் நம்மளை யூஸ் பண்ணி நம்மளை அக்யூஸ் பண்ணி நம்ம வந்து செய்யாத குற்றங்களுக்காக வந்து நம்மளை வந்து என்ன நேம் வச்சு நம்மளோட ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ்னால நம்மளை என்ன நேம் வச்சாலும் சரி, நம்மளோட வீக்னஸ் நிமித்தமாக என்ன நேம் வச்சாலும் சரி, நம்மளை வந்து கஷ்டப்படுத்துறதுக்காகனாலும் சரி, நம்மளோட நேம் அதுவாக இருக்க போகிறதில்ல. ஆண்டவர் வந்து நம்மளோட பேர் வச்சு எப்படி மோசேவை கூப்பிட்டாரோ, எப்படி சாம்வேலை கூப்பிடுறாரோ, நம்மளோட நேமை வச்சு தான் நம்ம அப்பா கூப்பிடுவார். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் யாருமே அதை நினச்சி கவலைப்பட வேண்டியதில்லை. பெத்தேல், நம்மளோட நேம் என்னது? பெத்தேல், வானத்தின் வாசல், டைரக்ட் கனெக்ஷன் வித் த ஃபாதர். நம்மளோட வழி, நம்ம தான் அதுக்கு வழியாக இருக்க போகிறோம். நம்ம இருக்கிற ஸ்தலம் தான் அப்படி இருக்க போகுது. நம்ம இருக்கிற இடத்த குறித்து அவங்க அப்படி சொன்னாலும் சரி, இல்லை நம்மளை குறிச்சா இருக்கலாம், நம்ம குடும்பத்தை குறிச்சா இருக்கலாம், எதை குறித்து யாரை குறித்து நம்ம நெகட்டிவாக சொன்னாலும் அவங்க நேம் அப்படி இருக்க போகிறது இல்லை. ஆண்டு அவங்களோட நேம் எல்லாம் அவங்கள மற்றவங்க பார்க்குறது போல் அவங்க பேரை வந்து பெருமைப்படுத்துகிற தேவனோட நேம்ஸை வந்து உயரத்தில் வைக்கிற தேவன் நம்ம கூட இருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் நினச்சி நம்ம கவலைப்பட வேண்டியதே இல்லை. கர்த்தர் தாமே இந்த வசனத்தை ஆசீர்வதிப்பாராக. ஜோமன்லாம் அமேன் அமேன் ஆமென். ஏசப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாள் தந்த நன்றியப்பா. இந்த நாளுடைய கிருபைக்காக நன்றி, அன்புக்காக நன்றி, கர்த்தரை பாராட்டு எல்லா இரக்கங்களுக்காகவும் நன்றி தகப்பனே. அப்பா இந்த நாள்லையும் தகப்பனே எங்களை கிருபையாக பாதுகாத்து வழி நடத்தினமைக்காக நன்றி தகப்பனே. அப்பா இதை கேட்குற ஒவ்வொரு குடும்பங்களையும் அந்த பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அந்த குடும்பத்தின் எல்லா தேவைகளையும் அப்பா எல்லா காரியங்களையும் நேர்த்தியாய் செய்து முடிக்கிற தேவன் நீர் தகப்பனே. நாங்கள் கேட்கறதுக்கு முன்னதாகவே அப்பா எங்களுக்கு என்ன தேவை என்பதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ராஜா. அப்பா அந்த தேவைகளை நீங்கள் எங்களுக்காக பூர்த்தி செய்ய போகிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்போ யாராவது தன்னோட மனசில் அவங்களுக்கு குறித்த பேர் மற்றவங்க வந்து அவங்கள ஏதோ தேவையில்லாத வார்த்தைகள், வீண் வார்த்தைகள் நிமித்தமாக அவங்கள கஷ்டப்படுத்தியிருப்பாங்களே, ஆனால் தகப்பனே நீர் அவர்களை பெத்தேலை போல அவர்களை ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா ஸ்தோத்ரம் 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 ராஜா. அப்பா அவங்களோட மனசில் இருக்க அந்த கவலைகளை நீங்கள் எடுத்து போடுங்கனால சமாதானத்தை கட்டளையிடுங்க தகப்பனே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ராஜா. அப்பா இந்த நாள்லையும் அந்த குடும்பத்தை அந்த பிள்ளைகளை அப்பா உமக்கேற்ற வழிகளை நாங்கள் ஒவ்வொருவரும் நடத்த, அந்த பிள்ளைகளுக்கு என்னென்ன நாங்கள் போதிக்கணும், அவங்கள எப்படி வழி நடத்தணும் உமக்குள்ள அப்படிங்கிற ஞானத்தை ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் நீங்கள் கொடுங்க தகப்பனே. அப்பா உண்மையே நாங்கள் நம்பி இருக்கிறோம். அப்பா நீங்கள் ஒவ்வொரு பிள்ளைகளையும் எங்களுக்காக வளர்த்து கொடுங்க ஆண்டவரே. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் அப்பா. எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் தருவோம் அப்பா. யாராவது சிக்னஸ்னால கஷ்டப்படுவாங்களே, ஆனால் ஏதோ பெயின், ஏதோ டிஸ்டர்பன்ஸ் தங்களோட ஃபிசிக்கல்லையோ இல்லை எமோஷ்னல்லையோ இல்லைனா மென்டலி அவங்க என்ன டிஸ்டர்பன்ஸ் ஃபேஸ் பண்ணாங்க தகப்பனே, என்ன வேர்ட்ஸ்னால அவங்க என்ன டிஸ்டர்பன்ஸ் ஃபேஸ் பண்ணாலும், எந்த ஆர்கன்னால அவங்க வந்து என்ன ஃபேஸ் பண்ணால் தகப்பனே, வி ஸ்பீக் ஹீலிங் ஆண்டவரே. வி ஸ்பீக் கம்ப்ளீட் ஹீலிங். உங்களுடைய ரத்தத்தினால அவங்கள கழுவுங்கப்பா. ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ராஜா. உச்சம் தலை முதல் உள்ளம் கால் வரைக்கும் தகப்பனே உங்களுடைய ரத்தம் அவங்களுக்குள்ள பாயட்டும் அப்பா. எல்லா காரியங்களையும் நீங்கள் புதிதாக்குகிற தேவன் தகப்பனே. அப்பா எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் அப்பா நீங்கள் எடுத்து போட போகிறீங்க தகப்பனே. அதுக்காக நன்றி அப்பா. எங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம் அப்பா. யாராவது வீடு இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே ஆனால் அப்பா, யாராவது வேலை இல்லாமல் கஷ்டப்படுவாங்களே ஆனால் தங்களோட எதிர்காலத்துக்காக காத்திருக்கிறவர்கள், வெயிட்டிங் பீரியடில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. அப்பா ஒரு காரியத்தையும் ஏற்ற நேரத்தில் நீங்கள் தருகிற தேவன், அதை நாங்கள் முழுவதுமாக விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா இன்னும்
மீதியான காரியங்களை உடைய கரத்தில் தருகிறோம். இந்த மாதத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. வர இருக்கிற புதிய வாரத்தையும் உடைய கரத்தில் தருகிறோம் தகப்பனே. நீங்கள் பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா நீரே எங்கள் கூட இருந்து அப்பா எங்களுக்கு ஆறுதலின் தகப்பனா நீங்கள் எங்கள் பக்கத்தில் இருக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. அப்பா ஆறுதலின் தேவன் ஒவ்வொருவரோட இருதயத்தோடு நீங்கள் இடைப்படுங்க தகப்பனே. யாராவது ஏதோ ஒரு கவலை நிமித்தமாகவோ ஏதோ குழப்பத்தின் நிமித்தமாகவே இருப்பாங்களே, ஆனால் அப்பா நீர் அவர்களுக்கு பதிலாக நீங்கள் இறங்குங்க தகப்பனே. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ராஜா. எல்லா காரியத்தையும் உடைய கரத்தில் தருகிற பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க. மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். அல்லேலூயா அம்மா ஜெய அல்லேலூயா. ஹேண்ட்ஸ்ல பண்ணு. அல்லேலூயா. ஹalleluya. ஸ்தோத்திரம். சத்தியம். சரஞ்சனம். ஜெய பிக்கா. God bless you சொல்லு. God bless you. God bless you. God bless you. ஏசப்பா loves you. Isabel loves you. Bye. Bye.